Hello teachers, I am Soumya from Mesmer's Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BO எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அதாவது BO எக்ஸாமோட சைக்காலஜி என்ற சப்ஜெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மேஜர் கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜில நம்மளுக்கு 30 மார்க்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். BO எக்ஸாம்ல 30 மார்க்ஸ் வருது. ஆல்ரெடி சொல்லிட்டு நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமியில வந்து ஃப்ரீயாவே கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கான ஒரு கிளாஸ் தான். இதுல வந்து நான் ஒரு டாபிக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்லைடு பார்த்தாலே உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கும் என்ன பத்தி எடுக்க போறேன்ட்டு. இதுல அவரோட தியரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடுவுல நான் ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நான் வச்சிருக்கேன். எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் BO எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீவியஸ் இயர் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மெஸ்மரைஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா BO எக்ஸாமுக்கு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த புக்ல இருந்து தான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கில்ஃபர்ட் தியரியை பத்தி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் இதுல வந்து வச்சிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்துல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஒரு டாபிக் படிக்கிறீங்கனாலே முதல்ல அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கேட்கறாங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்க வந்து கேதர் பண்ணிருக்கணும். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் கில்ஃபோர்ட் நுண்ணறிவு கட்டமைப்பை பத்தி தான், அந்த தியரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நம்மளுக்கு தேவையோ அதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நான் திரும்பியும் சொல்லிடுறேன், நம்மளோட அகாடமியில் இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ ஸ்டாக் இல்லைன்னா வெரி சாரி. ஏன்னா நான் திரும்பியும் ரீஸ்டாக் பண்ணிட்டு வர்றதுக்கே எனக்கே லேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது, நான் தெளிவாகவே அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்பயே வாங்கிக்கலாம். அனலைஸ் பண்ணி படிங்க. ஏன்னா வேகன்சி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன், இன்க்ரீஸ் ஆகும் போதே நம்ம அந்த கேப்லயே நம்ம உள்ள நுழைஞ்சிடணும். இனிமேல் இந்த ஒரு சான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இனிமேல் எப்போ வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரப்போகுதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு, அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த புக்கு வேணும்னா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபோர்ட் தியரி, ஸோ குல்ஃபோர்ட் தியரி மாடல் ஆஃப் இன்டெலெக்சுவல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஜேபி கில்ஃபர்ட். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கில்ஃபர்ட்ன்றது தான் இவர் பேர் மற்றும் அவரது குழுவினர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவர் கூட வந்து அவங்களோட குழுவினர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு சோதனைகளின் காரணி கணக்கீடு, அதாவது ஃபேக்டர்ஸ். நுண்ணறிவு சோதனை பண்ணும் போது அதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ், காரணிகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு சோதனையை பண்றாங்க. அடிப்படையில் நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினர், அதாவது ஒரு மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. நுண்ணறிவுக்கு இன்டெலிஜென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன மாதிரி மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாடலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிபி குல்ஃபர்ட்டும் அவரோட குழுவினரும் சேர்ந்து ஒரு மாடலை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து உருவாக்குனது எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கே மங்கள் புக்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் மனிதர்களின் எந்த ஒரு மன செயல்முறை அல்லது நுண்ணறிவு செயல்பாடு 3 அடிப்படை பரிணாமங்கள் மூலம் விவரிக்கப்படலாம். அப்படி எந்த ஒரு மனிதருக்கும் நுண்ணறிவு வந்து இந்த 3 பேஸ்ல தான், 3 அடிப்பானம்ல தான் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அடிப்படை, ஒரு 3 பேசிக்கா வச்சு ஒரு டாபிக்கை வச்சு இதுலதான் ஒருத்தரோட அறிவு நுண்ணறிவு வந்து இந்த பேசிஸ்ல தான் இருக்கும், இந்த ஃபேக்டர்ஸ்ல தான், இந்த காரணிகள்ல தான் இருக்கும் அப்படின்றத ஒரு 3 அடிப்படை
ஸோ வந்து பரிணாமங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன். கில்ஃபர்ட் தியரி அப்படின்னாலே எத்தனை அடிப்படை பரிணாமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க டீட்டெயிலா இந்த வீடியோ பாருங்க, ஏன் இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் அப்படின்றது. ஸோ இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், செயல்முறை. செயல்முறைனா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னா ஆபரேஷன்ஸ் சொல்லலாம். செயல்முறைனா என்னன்னா சிந்திக்கும் விதம். ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செயல்முறை அப்படின்றத சொல்றோம், ஆபரேஷன்ஸ் சொல்றோம். இப்போ அடுத்தது வந்து பொருள், கண்டென்ட். அதாவது எதை பற்றி சிந்திக்கிறோம், எதை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்றத அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டென்ட் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா விளைவு, ப்ராடக்ட். சிந்தனையின் பயனாக உருவாக்கும் கருதுகள். எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுக்கு நம்மளுக்கு ரிப்பீட்டடா உங்களுக்கு ஐடியாஸ்லாம் வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த ஐடியாஸ்லாம், அந்த கருத்துக்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்னு அவங்க வந்து சொல்றாங்க, விளைவுகள் சொல்றாங்க. இந்த 3 பேசிக்கான ஒரு டாபிக்ல இருந்து மட்டும்தான் ஒருத்தரோட நுண்ணறிவை வந்து காரணிப்படுத்த முடியும் அப்படின்றத அவங்க தீர்மானமா பண்ணிட்டாங்க. ஸோ இதை மட்டும் கில்ஃபர்ட் தியரி அப்படின்னாலே இந்த 3 விஷயம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டெய்லியும் நம்மளோட கிளாஸ் வரும். ஸோ டெய்லியுமே பாருங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இத பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் சொல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ கில்ஃபர்ட் கோட்பாட்டின்படி அறிவின் அமைப்பில் 3 பரிணாமங்கள் உள்ளன. அவை சொல்லிட்ட பாத்தீங்களா. சோ 3 அடிப்படை பரிணாமங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னும் போது ஆபரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட். செயல்முறை சொன்னோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், பொருள் சொன்னோம், அப்புறம் விளைவுன்னு சொன்னோம். ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 வந்து ஆப்ஷனா இப்படி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏலயே இருக்கு. இதோ பாத்தீங்களா, செயல்பாட்டு பரிணாமம், பொருள் பரிணாமம், விளைவு பரிணாமம். நம்ம குழப்பறதுக்காகவே சிஸ்டம், சிமாண்டிக் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சொல் பொருள் பரிணாமம் இதெல்லாம் வைப்பாங்க. சொல் பொருள் பரிணாமம் இருக்கு, ஆனா அதுல ஒரு ஃபேக்டரா தான் இருக்கு. நம்மளுக்கு மேஜரா டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான் மேஜரான டாபிக். அதுல அது கீழே வந்து சப் டாபிக்கா வர்றதுதான் இதெல்லாம், சிஸ்டம்லாம், சொல் பொருள் பரிணாமம் எல்லாமே. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனவெழுச்சி. கில்ஃபர்ட் என்பவர் டேஷ் வகைகளாக பிரித்துள்ளார். இந்த மாதிரி கேக்குறாங்க. எத்தனை வகைகளா, இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. எத்தனை வகைகளா, 3 வகைகளா பிரிக்கிறார், அவ்வளவுதான். ஆன்சர் ஏ, முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியா இருக்கா, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கில்ஃபர்ட் தியரி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டவுட்டே வரக்கூடாது. அதுதான் நம்மளோட எய்மே. இந்த கிளாஸ் நீங்க பார்த்து முடிச்சிட்ட உடனே கில்ஃபர்ட் தியரியில இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ 30 கொஸ்டின் நம்மளுக்கு வருது, 30ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுது இதுல இருந்து. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாட்டின் அமைப்பை உருவாக்கியவர், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாணம் வந்து உருவாக்குனது யாரு அப்படின்றத கூட கேட்பாங்க. ஸோ யாருன்னா அதோட ஆத்தர் ஜேபி கில்ஃபர்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை இன்னும் டீட்டெயிலா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இன்னும் என்ன மாதிரிலாம் இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 பேசிக்கா மெயினான டாபிக் இந்த 3 தான். அந்த 3த்துக்குமே ஒரு சப் டாபிக் இருக்கு. ஸோ என்னன்னு நான் சொல்றேன். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல கில்ஃபர்ட் தியரியில எத்தனை காரணிகள் உங்களை கேட்டாங்க அப்படின்னா, கொஸ்டின் கேட்டாங்கன்னா மொத்தம் 150 காரணிகள். இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல, சப்போஸ்
கேட்டாங்க, இந்த வாட்டி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் தெளிவுபடுத்துங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டென்ட்ன்ற தகவல் வகைகள் அப்படின்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 சப் டாபிக் வருது. ஸோ இந்த 5ன்னும் போது இங்க 5ன்னு பிரியும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஒரு 5, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ல ஒரு 6, அந்த மாதிரி 5 இன்ட்டு 5 இன்ட்டு 6 அப்படின்றத மொத்தமா வந்து பெருக்கிட்டு மொத்தமா நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு வருது? 150 காரணிகள். ஒருத்தரோட நுண்ணறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த 150 காரணிகளை வழிப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். கண்டென்ட் கண்டென்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத ஒரு சிந்திக்கும் திறனை தான் நம்ம சொல்றோம். அது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா உருவம். உருவம் வந்து எப்படின்னா காட்சி சார்ந்து இருக்கலாம். காட்சி சார்ந்துனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை உணர்வின் மூலம் அனுபவிக்கக்கூடிய தூண்டுதல்களின் பண்புகள், அதாவது நிறமா இருக்கலாம், அளவா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பாக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு கலர் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ அதோட நீங்க வந்து உருவமா பார்த்து காட்சிய பார்த்து நீங்க வந்து ஒரு நுண்ணறிவுல ஏத்துக்கிறது. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கேள்வி சார்ந்து, அதாவது கேள்வி சார்ந்து அப்படின்னும் போது ஆடிட்டரி, அதாவது கேட்கிற குரல் வலிமை கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நியூஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு பேச்சு நம்ம கேட்கும் போது அதோட ஒலியிலயோ அந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணி கேட்கும் போது அதுவும் ஒரு தூண்டுதல்களின் பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா குறியீடு. குறியீடுனா ஒன்றும் இல்லை, நீங்க வேற வேற சிம்பிள்லாம் நினச்சிக்காதீங்க. குறியீடு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தமிழ்ல ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்ல 1 2 3ன்ற ஒரு நம்பரா இருக்கலாம், ஆல்பபெட்டிக் எழுத்தா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். குறியீடு என்பது எண்கள், எழுத்துக்கள், குறிகள், வடிவமைப்புகள் அப்படின்றத பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொல்பொருள். சொல்பொருள்னா என்னன்னா சிமாட்டிக், சொற்கள் மற்றும் சிந்தனைகளின் அர்த்தம். ஸோ எப்படிலாம் நம்மளுக்கு வந்து சிந்திக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் சப் டாபிக்கா போய் சேரும். ஓகேவா? சொல்பொருள் வந்து இருக்கும். நடத்தை சார்ந்து, அதாவது மனிதர்களின் செயல்கள் மற்றும் வெளிப்பாடுகள், அதை சார்ந்தும் நம்ம வந்து யோசிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட், அதாவது தகவல். நம்ம வந்து அங்க வந்து பேர் என்ன சொன்னோம்னா தகவல் வகைகள் அப்படின்னும் போது அதுக்கு கீழே வந்து இதெல்லாம் இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? இந்த 5மே நீங்க வந்து பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவம் அப்படின்னா அது 2 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண் மூலியமா பார்க்கக்கூடியது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காது மூலியமா கேட்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குறியீடு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் குறியீடு அது எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்பொருள். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து நடத்தை சார்ந்து அவங்களோட பிஹேவியரை சார்ந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். செயல்முறை, அதாவது ஆபரேஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னும் போது எப்படி வந்து அதோட செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அறிதல், அதாவது காக்னிஷன். அது பேர் என்னன்னா காக்னிஷன். ஸோ காக்னிஷனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கா, நம்ம வந்து இப்போ புது விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸோ காக்னிஷன் மூலியமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது அறிதல் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத நம்மளோட நுண்ணறிவு மூலியமா கண்டறியுது அப்படின்றது தான் அறிதல்ன்றோம் நம்ம. நெக்ஸ்ட் நினைவாற்றல். ஸோ நினைவாற்றல் என்னும் போது சிந்தனையின் உள்ளடக்கியத்தை நினைவில் வைத்து கொண்டு மீண்டும் வெளிக்கொணர்தல், அதாவது நம்மளோட மெமரியில இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து அதை பார்த்த உடனே அதை வந்து மெமரி ரீகலெக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ ரீகலெக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ட் பண்றது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் சொல்லும். நெக்ஸ்ட் பல்வேறு உருவாக்கம், அதாவது டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன். ஒரு சிக்கலுக்கு பல்வேறு கருத்துக்கள் அல்லது தீர்வுகள். ஒரு சிக்கல் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன் இருக்கும்.
ப்ராப்ளம்ன்றது ஒண்ணுதான், ஆனா அதுக்கு எப்படி வேணா தீர்வுகள் இருக்கும். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைத்து உருவாக்கம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிறந்த தீர்வை உருவாக்குது. ஸோ ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் இருக்கும் அது. ஸோ ப்ராப்ளம் நிறைய இருந்தாலுமே அப்படியே ஆப்போசிட்டா, டைவர்ஜென்ட்னா கன்வர்ஜென்ட்க்கு அப்படியே ஆப்போசிட், நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் இருக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு. இதெல்லாம் பண்ணிட்ட உடனே லாஸ்டா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து மதிப்பீடு பண்ணி பார்க்கணும். எவாலுவேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைத்த அறிவு அல்லது தகவல் இயல்பை பற்றி முடிவெடுத்தல், நல்லதா இல்ல இது கெட்டதா இல்ல சரியா தவறா என்பதை தீர்மானித்தல். ஸோ ஜஸ்ட் சிம்பிளான எவாலுவேஷன். ஸோ உங்களை மார்க் பேஸ் பண்ணிலாம் இல்லை, இது நல்லதா நம்மளுக்கு, இல்லை இது கெட்டதா, இல்லை இது சரியா இல்லை தப்பா நம்ம பண்றது அப்படின்றது சிம்பிளா எவாலுவேஷன் பண்றது தான். அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு செயல்முறை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஓட டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கும். நெக்ஸ்ட், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மதிப்பீடு, குவி சிந்தனை, விரிவு சிந்தனை, நினைவு, அறிதல் ஆகிய கில்ஃபோர்ட் கோட்பாடுகளின் பரிணாமம் பரிமாணங்கள் எதில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் அதை பார்த்தோம், என்னது? செயல்முறை, ஆபரேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த டாபிக்கு ஒரு மெயினான அந்த பேசிக்கா அப்படி 3 டாபிக் இருக்குன்னா அந்த 3 டாபிக் கீழே என்னென்ன டாபிக் வருது நோட்ஸ் எடுத்து எழுதிக்கும். இனிமேல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. கண்டிப்பா ஒரு மார்க் வரப்போகுதுதான். ஓகேவா? அந்த ஒரு மார்க் ஈஸியா நினைச்சு விட்டுறாதீங்க. ஸோ ஒரு மார்க்ன்றது ரொம்ப வேல்யூபிள். நான் திரும்பிய சொல்றேன். ஏன் சொல்றேன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ. ஓகேவா? இனிமேல் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி இப்பதான் ட்ரை பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை, ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு விஷயமா நீங்க அனலைஸ் பண்ணி படிங்க. ஸோ ஒரு மார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து விளைவுகள், கிடைக்க போற ப்ராடக்ட். ஸோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சோம், என்ன மாதிரிலாம் யோசிக்கிறோம், அதுக்கு என்ன ப்ராடக்ட் விளைவுகள் என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்முறை மூலம் பெறப்படும் முடிவுகள் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகுகள், அதாவது யூனிட். அலகுகள்னாலே ஒரு டிஜிட்னு அர்த்தம். யூனிட் அப்படின்னாலே ஒரு இது. அது எப்படி இருக்கலாம்னா ஒரு தனித்தனி தகவல் துண்டுகளா இருக்கலாம், தனித்தனியா கிடைக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம் அப்படின்றாங்க. எப்படின்னா ஒரு எண், ஒரு நம்பரா இருக்கலாம், ஒரு எழுத்தா இருக்கலாம், இல்ல ஒரு சொல்லா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு தனித்தனியா இண்டிவிஜுவலா கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து வகைகள், தனித்தனியா கிடைக்கிறது ஒண்ணு, அடுத்தது குரூப்பா கிடைக்கிறது ஒண்ணு. ஓகேவா? ஸோ குரூப்பாவும் கிடைக்கலாம். எப்படின்னா ஒரே பண்புகளின் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட தகவல் குழுக்கள். எப்படின்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்கள் பெண்கள் அப்படின்றத பிரிக்கிறத விட்டுட்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து மக்கள் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப்பா சொல்றதுக்கு பேரு அப்படின்றத வகைகள் பிரிச்சிருக்காங்க. தொடர்புகள், ரிலேஷன், கருத்துக்களுக்கு இடையேயான தொடர்புகள். ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு, என்ன ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்புகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அமைப்புகள், தொடர்புகளை வரிசைப்படுத்தி அல்லது வகைப்படுத்தி அமைத்தல். ஸோ நம்மளுக்கு வந்து கருத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு பட்டியாச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து வரிசைப்படுத்தி வைக்கணும், ஒரு லிஸ்ட் வரிசைப்படுத்தி வைக்கணும் அப்படின்றத நம்ம அமைப்புகள்ல பார்க்கலாம். மாற்றங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தகவலை மாறுதல் அல்லது மறுசீரமைத்தல். அதாவது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மாறுது, ஓகேவா, ஒரு தகவல் வந்து மாறுது அப்படின்னா ஸோ அதை எடுத்துட்டு ஒன்று வந்து இன்ஃபர்மேஷனை வைக்கிறது, ஸோ ஒரு புது இன்ஃபர்மேஷனை அதில் வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அனுமானங்கள், அதாவது இம்ப்ளிகேஷன்,
தனித்தனியான தகவல்களிலிருந்து முடிவு காணுதல். ஒரு தனித்தனியா உங்களுக்கு வந்து தகவல்கள் கிடைச்சிருக்கும். அதுல இருந்து ஒரு தனித்தனியா ஒரு முடிவு வந்து எடுத்துட்டு வருவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுமானங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விளைவுகள்ல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 டாபிக் இருக்கு. ஓகேவா? அப்ப கன்டென்ட்ல நம்ம ஒரு 5 டாபிக் படிச்சோம். செயல்முறை. சோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செயல்முறை ஆபரேஷன்ல ஒரு 5 டாபிக் படிச்சோம். அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விளைவுகள்ல ஒரு 6 டாபிக். சோ இந்த காரணிகளை தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 5 into 5 into 6 வந்து 150 அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டேஷின் அடிப்படையில் கில்ஃபர்ட் ஒரு முன்மாதிரி நுண்ணறிவை உருவாக்கி உள்ளார். எந்த ரிசர்ச் வந்து ஆராய்ச்சி மூலமா இதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுப்பாய்வு. சோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுப்பாய்வுன்னு சொல்லலாம். அனாலிட்டிக் ரிசர்ச். ஓகேவா? சோ அத அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் நான் எடுத்திருக்கிறது கில்ஃபர்ட் தியரியில இருந்து மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். கில்ஃபர்ட் தியரினா என்ன, அவர் என்ன பண்ணாரு, என்ன நுண்ணறிவு அடிப்படை வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, எந்த பேசிஸ்ல அவர் கண்டுபிடிச்சாரு, அந்த 3 பேசஸோட பேர் என்ன, அந்த 3 பேசஸ்க்கு என்னென்ன காரணிகள் இருக்கு, ஓகேவா, மொத்தம் எத்தனை காரணிகள் இருக்கு அப்படின்றது மட்டும் பார்த்தா போதும். இதுல தேவையில்லாம வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. ஓகேவா? சோ எப்படிலாம் கேக்குறாங்கன்றதும் நான் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து மட்டும்தான் அந்த கொஸ்டின் நான் எடுத்தேன். ஓகேவா? சோ நல்லா வந்து ஆல்ரெடி இந்த புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து சர்ச் பண்ணியே பார்க்கலாம். நான் அதுல இருந்து மட்டும்தான் எடுத்தேன். உங்களுக்கும் இந்த புக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்பிய சொல்றேன், பிஓ எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். பிளஸ் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் புக் வேணும் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமில தமிழ் எலிஜிபிள் புக்கு நம்ம வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. பிளஸ் மெட்டீரியலும் சேர்ந்துதான் இருக்கு. ஓகேவா? சோ தமிழ் எலிஜிபிள் ரொம்ப முக்கியம். நான் திரும்பிய நான் எல்லா வீடியோல நான் சொல்றேன் ஏன் முக்கியம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல நீங்க பாஸ் பண்ணி எலிஜிபிள் ஆனாதான் பிஓ எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால டோன்ட் மிஸ் இட். இத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 20 மார்க் எல்லாருமே எடுத்து ஆகணும். சோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோல எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு புது டாபிக்ல ஒரு புது சப்ஜெக்டா டாபிக் வைஸ் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும் அப்படின்றத தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசா வாட்ச் பண்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லியுமே பிஓ எக்ஸாம் ரிலேட்டடான கிளாஸஸ் வரப்ப போகுது. பிளஸ் டெஸ்ட்டும் நான் ஆன்லைன்ல ஃப்ரீயாவே தான் நான் கொடுக்க போறேன். யூடியூப் வழியா தான் நான் டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்க போறேன். பிஓ எக்ஸாமுக்கு ரிலேட்டடான புக்ஸ் வந்து இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் டைப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே நான் ஃபர்தரா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ என்ன அதோட பேசஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அதை ஒரு வீடியோல நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.